இதை நீ தான் அவுத்தியா? இதை நீ தான் அவுத்தியா? ஒரு வழியாக நாங்கள் கடைக்கு எடுத்துட்டு, ஆமாம் கடைக்கு எடுத்துட்டு போயிட்டோம். சின்ன பேட்டரியாக இருக்குது, பாயிண்ட் அடிக்குமா? பா விஷத்தல்ல. ஆமாம் அண்ணாண்ட போட்டுக்கோம். நாங்கள் போய் செக் பண்ண போகிறோம் பேட்டரியை. நம்ம எங்கே போகிறோம்னாக்கா மச்சான் வீட்டுக்கு தான் போகிறோம். அவன் வீட்டில் தான் ஃபேர் பாக்ஸு, அதாவது வண்டிக்கு வேலை பார்க்குற பொருள் எல்லாமே இருக்குது. நாங்களே எங்கள் வண்டிக்கு சின்ன சின்னதாக வேலை பார்த்து வச்சுப்போம். கடைக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் நாங்களே பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல எல்லா விஷயத்தையுமே. சொட்டத்து பட்டத்துலாம் மெக்கானிக் கடைக்கு போயிட்டு இருந்தோம்னு வச்சா நமக்கு சரியாக வராதுல்ல. அதனால் டிஆர்எஃப் நம்ம வேலையை போய் பார்க்குறோம். ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு ட்ராவல் போகிறோம். ஓகே ஓகே. ஒரு வழியாக மச்சான் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்க்க சொல்கிறோம், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மச்சான் மச்சானோட சீக்ரெட் திருப்புளி. இதனால தான் மச்சான் வீட்டுக்கு வர்றது. மச்சான்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும். எல்லாமேனா எல்லாமே இருக்கும். எது பொருந்ததுன்னு பார்க்க வேண்டியது தான். ஓகே, இதுதான் பொருந்தது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிஆர்எஃப் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாரி மச்சான், நீட்ரோவில் இருக்குன்னு பார்த்தேன். நீட்ரோவில் இல்லை, கீரில் இருக்கு. என்ன ஆகல? ஒரு வழியாக கிளம்பிட்டோம் நாங்கள். பப்பிடா ஐய் வரமா செட்டுண்ணா எங்க நம்ம பேசினதானே. நான் அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம தான் பேசவே மாட்டேங்க. அப்புறம் எங்கேருந்து ஷேர் பண்ணுறது? அம்மா என்னை பார்க்கணும். உடம்பு சரியில்லாத
ஓகேண்ணா தெரியும் நல்லா ஆமாம் ஆமாம் எனக்கு அதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் எப்படின்னாக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம், திடீர்னு அவன் வந்து பேசுகிறான் போகிறான் அப்படிங்கும்போது சரி நம்மக்கிட்ட பேசாமல் அங்கே போய் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் அவங்களுக்கு. ஆமாம்.